நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறும். சபாநாயகர் மீரா குமார் நம்பிக்கை. கடல் கொள்ளையர்களுக்கு சர்வதேச தீவிரவாதிகள் உதவியா? ஏகே அந்தோணி கவலை. பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் தீவிரமடைகிறது. பால் விநியோகம் கடுமையாக பாதிப்பு. தீவிரவாதி அஜ்மல் ஹசாப்பிற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்படுமா? வரும் 21ஆம் தேதி இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று மும்பை நீதிமன்றம் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். வரவிருக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்கும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர் மீரா குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதத்தின் இறுதி வாரத்தில் தொடங்க உள்ளது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற சபாநாயகர் மீரா குமார் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை புதுடில்லியில் உள்ள தனது இல்லத்தில் கூட்டியுள்ளார். வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடைபெறுவது குறித்து விவாதிப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. அனைத்து தலைவர்களும் நாடாளுமன்ற விதிகளின்படி இரு அவைகளையும் சுமூகமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மீரா குமார் அனைத்து கட்சி தலைவர்கள் அளித்த உறுதி தமக்கு நம்பிக்கை அளிப்பதாக தெரிவித்தார். The leaders have expressed very categorically their wish to run the house. They all are. I'm very happy to inform you that their attitude is very positive and they want the house to run. மேலும் நாடாளுமன்ற அவை தலைவர் தலைமையில் மீண்டும் ஒரு அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று நடைபெறும் என்று செய்தியாளர்களிடம் மீரா குமார் தெரிவித்தார். இதற்கிடையே ஸ்பெக்ட்ரம் உள்ளிட்ட ஊழல்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு தேவையில்லை என்ற நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியின் கருத்துக்கு இந்தர் சிங் என்ற சுயேட்சை உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வரும் 21ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் தொடங்கி வைக்கின்றார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது அதையும் மிஞ்சும் வகையில் 2 லட்சம் கோடி ரூபாய் இஸ்ரோ ஊழல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சில நிறுவனங்களிற்கும் இடையே செயற்கைக்கோள் சேவையை பயன்படுத்திக் கொள்வது குறித்து 2005ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அரசிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தலைமை கணக்கு அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆன்ட்ரிக்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் தேவாஸ் மல்டிமீடியா நிறுவனம் ஆகியவை பயன்பெற்றுள்ளன. இதில் தேவாஸ் மற்றும் ஆன்ட்ரிக்ஸ் நிறுவனங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. முன்பு நாடு முழுக்க தூர்தர்ஷன் ஒளிபரப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட சேனலை அப்படியே தனியாருக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த தேவாஸ் நிறுவனத்தில் அதன் முதலீடு குறைவுதான். வெளியில் உள்ளவைகள்தான் பெருமளவில் பணம் போட்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் MG சந்திரசேகர். இவர் இஸ்ரோவின் அறிவியல் துறையின் செயலாளராக பணியாற்றியவர். 2005ஆம் ஆண்டு போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தால் அந்த தனியார் நிறுவனங்கள் பல கோடியை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றன. விண்வெளி ஆய்வு ஆணையம் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்துள்ளது. என்றாலும் முன்பு போடப்பட்ட ஒப்பந்தத்தை இஸ்ரோ ரத்து செய்யவில்லை. இந்த 2 நிறுவனங்களில் முன்னாள் இஸ்ரோ செயலாளர் சந்திரசேகரை தலைவராக கொண்ட நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட செயற்கைக்கோளில் 70% அளவிற்கான சக்தியை 20 ஆண்டுகள் பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் போட்டுள்ளது. தேவைப்பட்டால் 2000 கோடியில் இஸ்ரோ அனுப்பும் புதிய தகவல் செயற்கைக்கோளில் உள்ள வசதியையும் தேவாஸ் நிறுவனம் பெற்றுக்கொள்ளும். இஸ்ரோ நிறுவனம் பிரதமரின் நேரடி பொறுப்பில் உள்ள அமைப்பாகும். ஆனால் பிரதமர் அலுவலகத்திற்கு தெரியாமலேயே இஸ்ரோ இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆக மொத்தம் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அரசிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு கணக்கு தணிக்கை குழு தெரிவித்துள்ளது. புதிதாக வெளிவந்துள்ள இந்த ஊழல் விவகாரங்கள் குறித்து உடனடியாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்த தொடங்கியதை அடுத்து மத்திய அரசிற்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளது. கடல் கொள்ளையர்களுக்கு எதிராக போராடுவதே இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையின் முக்கிய கடமை என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏகே அந்தோணி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில்
விமான சாகச நிகழ்ச்சி ஒன்றை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் A.K. அந்தோணி துவக்கி வைத்தார். இதையடுத்து பேசிய அவர், சோமாலியா கொள்ளையர்கள் உள்ளிட்ட கடல் கொள்ளையர்களை எதிர்த்து போராடி அவர்களை அடக்குவதே இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையின் முக்கிய கடமையாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்த கடல் கொள்ளையர்களுக்கு தீவிரவாத குழுக்கள் செய்யக்கூடும் என்ற சந்தேகம் தமக்கு எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். We feel, because of our experience, apart from the Somalian pirates, there may be some other agents or source or force helping these pirates. It is a cause of worry to us. We will go to the root of it, and combating piracy is one of the topmost priority of Indian Navy and Coast Guard. எதிர்காலத்தில் சர்வதேச கடற்பகுதியில் பயணிக்கும் சரக்கு மற்றும் பயணிகள் கப்பலை கடற்கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாக்க இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். இதற்கிடையே கடந்த ஞாயிறு அன்று கிரேக்க நாட்டைச் சேர்ந்த பயணிகள் கப்பல் ஒன்றை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கைப்பற்ற முயன்றபோது லட்சத்தீவு அருகே உள்ள கவராட்டி என்ற இடத்தில் இந்திய கடற்படையினர் அவர்களை மடக்கி பிடித்தனர். இதில் சுமார் 28 சோமாலிய கடற்கொள்ளையர்கள் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கக் கோரி பால் உற்பத்தியாளர்கள் நேற்று தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பால் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும், விவசாய இடுபொருட்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் நேற்று முதல் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பசும்பால் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும், எருமைப்பால் லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையை ஏற்று பசும்பாலுக்கு 1 ரூபாய் 10 காசும், எருமைப்பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 20 காசாகவும் அரசு உயர்த்தியது. இதில் திருப்தியடையாத பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியங்கள் தமிழகம் முழுவதும் நேற்று கறவை மாடுகளுடன் போராட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மும்பை தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தீவிரவாதி அஜ்மல் கசாப் மீதான வழக்கில் இம்மாதம் 21ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 2008ஆம் வருடம் பாகிஸ்தானில் இருந்து கடல் வழியாக மும்பைக்குள் புகுந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுமார் 166 பேர் உயிரிழந்தனர். இதில் அஜ்மல் கசாப் என்ற தீவிரவாதி மட்டும் உயிருடன் பிடிபட்டான். இதையடுத்து வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அஜ்மல் கசாப்பிற்கு மரண தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் கசாப் மேல்முறையீடு செய்தான். இந்த விசாரணை முடிவடைந்து இதன் இறுதி தீர்ப்பை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. Today, the Honorable High Court has announced that a final verdict in respect of the confirmation of death penalty to Pak terrorist accused Ajmal Kasab will be pronounced on 21st. Similarly, two accused Fahim Ansari and Sabaudin, who were acquitted by the trial court, against them the state has already preferred an appeal against acquittal, and that decision also will come on the same day. இதற்கிடையே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாஹிம் அன்சாரி மற்றும் சபாபுதீன் அகமது ஆகியோர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மகாராஷ்டிரா அரசு மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பும் வரும் 21ஆம் தேதி அளிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. அப்போது கசாப்பிற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. இந்நிலையில் பாதுகாப்பு காரணத்தை முன்னிட்டு இந்த தீர்ப்பை வீடியோ கான்பரன்சிங் மூலம் கசாப்பிற்கு தெரியப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீர்ப்பு அளிக்கப்படுவதை முன்னிட்டு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற காரணத்தால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநில காவல்துறை செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படும் வன்கொடுமைகள் குறித்து மாநில அரசு அக்கறை கொள்ளவில்லை என்று தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் கிரிஜா வியாஸ் கவலை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கடந்த ஞாயிறன்று இளம்பெண் ஒருவர் 4 பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இதையடுத்து 16 வயது உள்ள அந்த பெண் ஆபத்தான நிலையில் கான்பூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மகளிர் ஆணைய தலைவர் கிரிஜா வியாஸ், உத்தரப்பிரதேச மாநில அரசு பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வன்கொடுமைகள் குறித்து அக்கறை கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். அண்மையில் உத்தரப்பிரதேசத்திற்கு தாம் சென்றபோது தன்னை சந்தித்த ஏராளமான பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பலமுறை ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியதாக கிரிஜா வியாஸ் தெரிவித்தார். महिला आयोग और महिला होने के नाते मैं अंतस तक इस बात से पीड़ित हूँ। उनसे अपील करती हूँ कि वे स्वयं इस मामले को अपने हाथ में लेकर के और जो भी अधिकारी भी यदि इसमें लिपापोती करते हैं तो उनके खिलाफ भी कार्रवाई करें और महिलाओं को न्याय दिलाएं, आगे घटना न घटे इसके लिए सुनिश्चित करें. இந்த விவகாரத்தை தாம் தனிப்பட்ட முறையில் எதிர்கொள்ளப் போவதாகவும் இந்த கொடுமையை செய்த நபர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிவிடாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அண்மையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புருஷோத்தம் திவேதி தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னரும் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீது திருட்டு வழக்கு போடப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் நடப்பாண்டில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் கேரி லாக்கை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வர்த்தகம் மட்டுமின்றி இருநாட்டு தொழில் முதலீடுகளும் நடப்பாண்டில் நம்பிக்கை தரும் அளவிற்கு உயரும் என்று கூறினார். மேலும் இருதரப்பு வர்த்தக மேம்பாட்டிற்காக அமெரிக்கா மற்றும் இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உடன்படிக்கைகள் ஒருபுறம் இருக்க, இருதரப்பு வர்த்தகத்தில் உள்ள சுங்க வரி மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து அமெரிக்க வர்த்தகத்துறை செயலர் அண்மையில் கவலை தெரிவித்திருந்தார். இப்பிரச்சினை குறித்து ஆனந்த் சர்மாவுடனான சந்திப்பின் போது கேரி லாக் விவாதித்ததாக தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்றும், இதையடுத்து நடப்பு நிதியாண்டில் இருதரப்பு வர்த்தகம் 5000 கோடி ரூபாய்க்கும் மேல் நடைபெறும் என்று ஆனந்த் சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். The bilateral trade with US in 2010 was $50 billion. We hope that it will continue to improve further given the nature of engagement, and also the investments both ways will see an upward trend, particularly the US companies coming and setting up manufacturing facilities and participating in India's infrastructure building and agro-processing and food processing sectors. இந்த சந்திப்பின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திமோத்தி ரோமரும் உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.